தொல்முறை இயற்கையின் மதியோ மரவிற்றாக பசும் பொன்னுலகமும் மண்ணும் பாழ்பட விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையின் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றின் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பனியோடு தன் பெயல் தலைய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இரு நிலத்து ஊழியும் நெய்தலும் குவளையும் ஆம்பலும் சங்கமும் மையில் கமலமும் வெள்ளமும் நுதலிய செய்குறி ஈட்டம் கழிப்பிய வழிமுறை கேழல் திகழ்வர கோலமொடு பெயரிய ஊழி உருவினை உணர்த்தலின் முதுமைக்கு ஊழியாவரும் உணரா ஆழி முதல்வா நிற்பேடுதும் தொழுது. பரிபாடலில் இரண்டாம் பாடல். தொன்முறை இயற்கையின் மதியோ மரவிற்றாக. சிருஷ்டிக்கு முன் இருந்த நிலை. காலையில் சூரியன் உதிக்கிறான், மாலையில் அஸ்தமிக்கிறான், மாலையில் சந்திரன் உதிக்கிறான், காலையில் அஸ்தமிக்கிறான் என்கின்ற ஒழுங்கு நடந்து வெகுகாலம் ஆகிறது. ஏதும் இல்லை, சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, எல்லாம் மறைந்தன. இதுதான் மகாப்பிரளயம் என்று பெயர். பசும் பொன் உலகமும் மண்ணும் பாழ்பட. பசும் பொன்னை போல் அழகிய உலகம் தேவலோகம், அதையும் காணும். மண்ணுலகம் நில உலகம், இதையும் காணும். எல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் எல்லாம் பாழ் என்று கூறப்படுகின்ற அவ்யக்தத்தில் அப்படியே ஓய்ந்து விட்டன. ஏதுமே இல்லை, தேவலோகமும் இல்லை, மனுஷலோகமும் இல்லை என்கிற நிலை. கருவளர் வானத்து இசையும் தோன்றி உருவறிவாரா ஒன்றின் ஊழியும். எல்லா பொருட்களும், உலகத்தில் தோன்றக்கூடிய எல்லா பொருட்களும் சூக்ஷ்ம நிலையில் ஓய்ந்தன. மூலப்பிரகிருதி மட்டுமே இருந்தது. இது ரிக்வேத விஷயம். ஓம் நாசதாசீம் நோசதாசி ததானீம் நாசீத்ரஜோ நோ வ்யோமா பரோயத் கிமாவரீவஹ் வஹகஸ்ய சர்மன் என்று வேதம் கூறுகிறது. தேவர் உலகமும் இல்லை, மண்ணுலகம் இல்லை. நமிருத்யுரமிருதம் தருகின. இரவும் அல்ல, பகலும் அல்ல. ராத்ரியா அன்ஹ ஆசீத் பிரகேதம் ஆனீத வாதக்கு சுதயா ததேகம். பகலும் இல்லை, இரவும் இல்லை, ஏதும் இல்லை. ஐம்பூதங்கள் இல்லை. ஐம்பூதங்களுக்கும் அப்பால் ஆகாயமும் இல்லை. அப்படி ஏதும் இல்லாத ஒரு சமயத்தில் அந்த மூல பிரகிருதியிலிருந்து முதலில் தோன்றியது ஆகாசம். அந்த ஆகாசம் ஒரே ஒரு குணத்தை உடையதாக இருந்தது. அந்த குணத்திற்கு தான் சப்தம் என்று பெயர். சப்தம் என்பது ஆகாசத்தினுடைய குணம். ஏனெனில் நாம் உணரக்கூடிய சப்தமானது ஆகாயத்தில் தான் பயணிக்கிறது அல்லவா. உந்து வழி கிளர்ந்த ஊழும் ஊழியும், அப்படி ஆகாயம் மட்டும் தோன்றிய ஒரு நிலை. அதாவது முதலில் ஆகாயம் கூட இல்லாத ஒரு காலம்,
பின்பு ஆகாயம் தோன்றிவிட்டது என்னும் நிலை, அதாவது அப்படி ஒரு காலம். அடுத்த காலம் உந்து வழி கிளர்ந்த ஊழியும். அவ்வாகாசத்திலிருந்து ஒரு ஸ்பந்தம் ஏற்படுகிறது. அசைவே இல்லாத கடலில், பெருங்கடலில் ஒரு அசைவு ஏற்படுவது போல ஒரு அலை அசைவு. பார்த்தால் காற்று, அந்த காற்று வழி வெளிப்படுகிறது. இது ஒரு காலம். வெகுகாலம் காற்றே இருந்து கொண்டு இருந்தது. ஆகாயத்தில் காற்று மட்டுமே இருந்து கொண்டு இருந்தது. பின்பு என்னானது என்றால், செந்தி சுடரிய ஊழியும். திடீரென்று அந்த காற்றிலிருந்து வேற ஒரு ஸ்பந்தம் கிளம்பியது, மற்றொரு அசைவு. அதுதான் அக்னி. எங்கு பார்த்தாலும் அந்த ஒரு ஹீட் எனர்ஜி, அந்த அக்னி சக்தியே எங்கும் நடமாடிக்கொண்டிருந்த, சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஒரு காலமும். இது ஒரு காலம், இது ஒரு எபோக். எங்கு எதை எடுத்தாலும் அங்கு ஹீட் எனர்ஜியினுடைய எக்ஸ்பான்ஷன், பயங்கரமான உஷ்ணம். பனியோடு தன் பெயல் தலைய ஊழியும். அப்படிப்பட்ட அந்த உஷ்ணமான அக்னியினுடைய வளர்ச்சி, அதன் பிறகு அது கொஞ்சம் தணிந்து அதிலிருந்து நீர் கிளம்பியது, தண்ணீர். அவ்வயிற்று அதற்கு பின்னர் உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர் தருவு மீண்டும். அந்த நீர் எங்கு பார்த்தாலும் தோன்றி எல்லாவிடத்திலும் வெள்ளமாக பிரவகிக்கிறது. மீண்டும் பீடு உயர்வு ஈண்டே நீரிலே மூழ்கி கடக்கக்கூடிய இந்த நிலம், அந்த நிலமானது மீண்டும் அந்த நீருக்கு உள்ளே இருந்து வெளிக்கிளம்பி வருகிறது. அப்படி வரக்கூடிய இந்த நிலம் மற்ற எல்லா பூதங்களையும் விட குணங்கள் அதிகமான ஒரு பூதமாகும். அது எப்படி என்றால், ஆகாயத்தில் சப்தம் என்கிற குணம் மட்டுமே இருக்கிறது. ஆனால் ஆகாசத்திலிருந்து வந்த வாயுவினிடத்தில் சப்தம், ஸ்பர்சம் என்கின்ற இரண்டு குணங்கள் இருக்கின்றன. அதாவது காற்று வீசுவதை கேட்கவும் முடியும், காற்றை தொடவும் முடியும். காற்று ஆதலால் ஆகாயத்தை விட உயர்ந்தது காற்று. காற்றை விட உயர்ந்தது அக்னி. ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி என்று யஜுர்வேதம் கூறுகிறது. ஏனெனில் அக்னிக்கு 3 குணங்கள் உள்ளன. ஆகாயத்தின் சப்தம் என்கின்ற குணம், காற்றின் ஸ்பர்சம் என்கின்ற குணம், அக்னியின் ரூபம் என்கின்ற குணம். அக்னியின் சப்தத்தை கேட்க முடியும், அக்னியை தொட முடியும், அக்னியை காணவும் முடியும். காண முடிகிற இத்தன்மை இதற்கு முன் இருந்த காற்றுக்கோ ஆகாயத்திற்கோ கிடையாது. இது ஒரு புதிய குணத்தின் வளர்ச்சி என்கிறதுனால் அந்த அக்னியானது ஆகாயம், காற்று இவ்விரண்டையும் விட உயர்ந்தது. அக்னேராபஹா, அக்னியிலிருந்து வந்தது நீர். அந்த நீருக்கு 4 குணங்கள்: சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம். நீரையே ருச்சிக்க முடியும். நீருக்கு முன்னாடி இருந்த காற்றையோ அக்னியையோ ருச்சிக்க முடியாது. நீரைத்தான் ருச்சிக்க முடியும் என்கிறதுனால் அது ஒரு 4வது குணம் ஒன்று தோன்றுகிறது. அப்படிப்பட்ட அந்த நீரிலிருந்து வந்தது நிலம். நிலத்தில் 5 குணங்கள் உள்ளன: சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம். முகரவும் முடியும், காணவும் முடியும், ருசிக்கவும் முடியும், சப்தமும் கேட்க முடியும், தொடவும் முடியும் என்கிற 5 குணங்கள் உடையதாக நிலம் ஆனது. ஒன்றுக்கு மேல் மற்றொன்று உயர்ந்தது.
என்கிற இந்த எவல்யூஷன் வளர்ச்சி, அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய வளர்ச்சி என்ற பார்வையிலும் பார்க்கலாம். இதை ஒரு எவல்யூஷன் என்று சொல்லிக் கொண்டும் போகலாம். ஆனால் வேறொரு பார்வையும் பார்க்கலாம். சூக்ஷ்ம நிலையிலிருந்து ஸ்தூல நிலைக்கு இறங்குகிறது. உண்மையில் பார்த்தால் பூமியை விட, நிலத்தை விட நீர் உயர்ந்தது, நீரை விட தீ உயர்ந்தது, தீயை விட காற்று உயர்ந்தது, காற்றை விட ஆகாயமே உயர்ந்தது. சூக்ஷ்ம நிலை எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிப்படுகிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உபாதிகள் அதிகமாகின்றன. அந்த உபாதியை தூலமான கண்கள் உடையவர்கள் முன்னேற்றம், எவல்யூஷன் என்பார்கள். அதே உபாதியை அது சொரூபம் இல்லாதது என்று காண்பார்கள் சூக்ஷ்மமான கண் உடையவர்கள். இப்படிப்பட்ட உபாதிகளை நீக்கி மேலே மேலே சூக்ஷ்ம நிலை, அப்படி பார்த்தால் ஐம்பூதங்களில் உண்மையில் மிகவும் உயர்ந்தது ஆகாயம்தான் என்று சொல்லும்படியாக அந்த ஆகாயம் இருக்கிறது. அவற்றிற்கு உள்ளடங்கி இருக்கும் இரு நிலத்து ஊழியும். இங்கு இப்படியாக பூமி மட்டும் தோன்றியது என்கின்ற ஒரு ஊழி, அதாவது ஒரு காலம். இப்படி பல காலங்கள், அதாவது அவ்யக்த பிரகிருதி மட்டுமே இருந்த காலம், அதிலிருந்து ஆகாயம் தோன்றியது ஒரு காலம், அதிலிருந்து காற்று மட்டுமே தோன்றி சஞ்சரித்தது ஒரு காலம், காற்றிலிருந்து தீ மட்டுமே தோன்றி சஞ்சரித்தது ஒரு காலம், தீயிலிருந்து நீர் மட்டுமே தோன்றி சஞ்சரித்தது ஒரு காலம், நீரிலிருந்து நிலம் மட்டுமே தோன்றி வெகு காலம் கிடந்ததாம். இந்த ஒவ்வொரு காலத்திற்கு ஒவ்வொரு பெயரிட்டு அழைக்கிறார் இங்கு. ஆச்சரியமாக இருக்கிறது. நெய்தலும் குவளையும் ஆம்பலும் சங்கமும் மையில் கமலமும் வெள்ளமும் முதலிய செய்குறி ஈட்டம் கழிப்பிய வழிமுறை. நெய்தல், குவளை, ஆம்பல், சங்கம், மையில் கமலம், வெள்ளம் முதலிய இப்படிப்பட்ட பல காலங்கள், பலவேறு நிலைகள், இவை அனைத்தும் கழிந்த பிறகு கேழல் திகழ்வர கோலமோடு பெயரிய ஊழி ஒரு வினை உணர்த்தலின். ஆழ்ந்து பெருங்கடலில் நீரில் கிடந்த இந்த பூமியை உயர்த்துவதற்காக, தூக்கி நிமிர்த்தி வைப்பதற்காக ஆச்சரியமாக திருமால் வராக வடிவை எடுத்தார். பன்றி உருவெற்று அப்படிப்பட்ட ஆழ்ந்த ஜலத்தில் ஆழ்ந்து இருக்கிற இந்த நிலத்தை தூக்கி நிறுத்தினார். கோலவராகம் என்று இந்த வராகப் பிரானையே திருவாய்மொழி பாடுகிறது. முதுமைக்கு ஊழி யாவரும் உணரா. இவ்வனைத்திலுமே ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒன்றிலிருந்து மற்றொன்று, ஒன்றிலிருந்து மற்றொன்று என்று ஒவ்வொன்றாக வருவதற்கு இவை அனைத்தையும் இயக்கக்கூடிய முதல்வன் நீ. நீ எப்பொழுதிலிருந்து இருக்கிறாய் என்று யாருமே காண முடியாது, உணர முடியாது. எந்த காலம் உன்னுடைய காலம், என்று தோன்றினாய் என்று யாராலும் கூற முடியாது. அப்படியாக நீ ஆழி முதல்வா சக்கரத்தை சுழற்றுகிறாய், இந்த கால சக்கரத்தை சுழற்றுகிறாய். நின் பேணுதும் தொழுது, உன்னையே தொழுது உனக்கே அடியேன் சேவை செய்து கொண்டு இருக்கிறேன். நீயே வளையொடு புறையும் வாலியோர்க்கு அவன் இளையன் என்போர்க்கு இளைய ஆதலும் புதையிருள் உடுக்கை புலம்
பனை கொடியோர்க்கு முதியை என்போர்க்கு முதுமை தோன்றலும் வடுயில் கொள்கையின் உயர்ந்தோர் ஆய்ந்த கெடுயில் கேள்வியில் நடு ஆகுதலும் இந்நிலை தெரிபொருள் தேரின் இந்நிலை நின்னிலை தோன்றும் நின் தொல் நிலை சிறப்பே. நல்ல வெண்சங்கு போன்ற ஆதிசேஷன் இங்கு சங்கர்ஷணமூர்த்தியாக பலதேவராக பூலோகத்தில் அவதாரம் செய்யும் பொழுது அப்பொழுது சிலர் உன்னை கண்டு நீர் பலதேவனுடைய தம்பி என்று உணர்ந்தனர். அப்படி உணரும் பொழுது அடையடே நான் தம்பி இல்லடா, நான் எல்லோரும் தோன்றுவதற்கு முன்னாடியே இருந்தவன், என்னை தவறாக நினைக்காதே என்றெல்லாம் கூறாமல் அடியேன் பலதேவருடைய தம்பிதான் என்று மிகவும் சந்தோஷமாக தேவரீர் அதையும் ஏற்றுக்கொண்டீர். மற்றும் சிலர் மண்ணுலகில் நீ பிறந்த விதத்தை மட்டும் காணாமல் ஞானக்கண்ணால் உன்னை கண்டு நீர் சொரூபத்தாலே உலகத்தில் எதெல்லாம் புராதனமானது என்று நினைக்கிறோமோ அப்புராதனமான விஷயங்கள் எல்லாவற்றிலும் புராதனமானவன் நீ என்கிறதை கண்டு ஆதலால் பலதேவராக வந்த ஆதிசேஷனும் உமக்கு தொண்டு செய்பவன், நீரே முதல்வன் என்று உணர்கிறவர்களுக்கு முதல்வனாகவும் உம்மை காட்டியருளி, இளையவன் என்று உம்மை நினைக்கிறவர்களுக்கு இளையவனாகவும், முதியவன் முதல்வன் என்று நினைப்பவர்களுக்கு முதல்வனாகவும், ஏ யதாமாம் பிரபத்யந்தே தான் ஸ்ததைவ வஜாம்யகம் என்கிறபடி இருக்கிறீர். வெளியில் எங்கும் செல்ல வேண்டாம், பலதேவரையே எடுத்துக்கொள்ளுவோமே. ஸ்ரீ விஷ்ணு புராணம், பாகவதம் முதலிய புராணங்களில், ஏன் மகாபாரதத்திலும் கூட எப்பொழுதெல்லாம் கண்ணனை பலதேவர் என் தம்பி என்று வாத்சல்யம் பாராட்டி கொஞ்சுகிறாரோ அப்பொழுதெல்லாம் வினயம் கொண்ட குழந்தையாய் தம்பியாய் நிற்கின்ற கண்ணபிரான், அதே பலதேவர் சில சமயம் கண்ணனுடைய சுரூபத்தை உணர்ந்து கண்ணனை சர்வேஸ்வரன் என்று புரிந்து கொண்டு பிராயோ பர்த்துஹு மே மாயா இவ்வாறு கூறுகிறார். என்னுடைய நாதன் என்று கூறுகிறார் கண்ணபிரானை, என்னுடைய சுவாமி எம்பெருமான் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பலதேவனுடைய பாவத்தையும் தனக்காக ஏற்றுக்கொண்டு பெரியோருக்கெல்லாம் பெரியோனாக இளையவனாகவும் நிற்கக்கூடிய எம்பெருமான், வளையோடு புறையும் வாலியோர்க்கு அவன் இளையன் என்போர்க்கு இளையாதலும் நீயே, அவன் இளையன் என்போர்க்கு இளைய ஆதலும் நீயே, புதையிருள் உடுக்கை புலம்பனை கொடியோர்க்கு முதியை என்போர்க்கு முதுமை தோன்றலும் நீயே, வடுவில் கொள்கையின் உயர்ந்தோ, குற்றமற்ற தோஷமற்ற கொள்கை, அந்த கொள்கையில் உயர்ந்தோர். குற்றமற்ற கொள்கை என்பது இங்கு வேத கொள்கை. அந்த வேத கொள்கையில் உயர்ந்தோர் ஆய்ந்த கெடு இல் கேள்வியுள், அவர்கள் ஆராய்ந்து அறிந்து உள்ளே தனக்குள் இன்டர்னலைஸ் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கேடில்லாத ஸ்ருதி, கேடில்லாத வேதம். கேடில்லாத வேதம் என்று கூறுவதற்கு காரணம் என்ன என்றால், மிகவும் அரிய நூல் வேதம். எவ்வளவு பெரிய இலக்கியமாக இருந்தாலும் அவ்விலக்கியத்தில் ஏதோ ஒரு விஷயமாக, யாரோ ஒரு விஷயமாக ஏதாவது ஒரு பிரஜுடிஸ் இருக்கக்கூடும். ஆனால் வேதம் என்பது இப்படிப்பட்ட பிரஜுடிசஸ் இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டதாக வேதம் இருக்கிறது என்கிறதை காண்கிறோம். இறைவனிடமிருந்தே வந்தது, ரிஷி முனிவர்களின் ஆழ்ந்த இதயத்திலிருந்து வந்தது என்பதன் காரணமாக இது ராகத்வேஷங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சாஸ்திரமாக இருக்கிறது.
ஆதலால் அப்படிப்பட்ட சாஸ்திரமாக இருப்பதாலேயே அதில் உண்மைதான் இருக்க முடியும். பயாஸ் இல்லாத சாஸ்திரம், அதுதான் ராகத்வேஷங்களுக்கு அப்பாற்பட்ட சாஸ்திரம். கெடுயில் கேள்வியுள், அப்படிப்பட்ட சாஸ்திரத்தில், அப்படிப்பட்ட வேதத்தில், அப்படிப்பட்ட பட்டாங்கில் நடு ஆகுதலும் நீயே. அதனுடைய சென்டர், அந்த வேதத்தின் நடுவில் நீர் இருக்கிறீர். நடு என்றால் எங்கும் இருப்பவர் அர்த்தம். சென்ட்ரல் தீம் என்று கூறுகிறார்கள் அல்லவா. வேதம் பல விஷயங்களை கூறலாம். வேத அனந்த போதிலா அர்த்த இதுகாட்சி சாதிலா, துகாராம். அனந்தம் கூறலாம் வேதம். ஆனால் திருமாலின் திருவடி சேவையே வேதத்தினுடைய சாரம், அதுவே வேதத்தினுடைய நடு என்று இப்பொழுது ஒரு 300 வருடங்கள் முன்பு இருந்த துகாராம் கூறுகிறார். எங்கேயோ மகாராஷ்டிரத்தில். இதை பரிபாடல் 1000 வருடங்கள், பல்லாயிரம் வருடங்கள் முன்பு தமிழகத்தில் கூறுகிறது. கேடு அற்ற கேள்வியின் நடுவே நடு ஆகுதலும் நடுவாக இருப்பதும் நீரே என்று ஆச்சரியமாக கூறுகிறது. ஏனெனில் வேதம் முழுக்க பல தெய்வங்களை பற்றி கூறியிருந்தாலும் எல்லா தெய்வங்களும், எல்லா தெய்வங்களுடைய நாமங்களும், எல்லா தெய்வங்களுடைய ரூபங்களும் நீரே. இவ் அனைத்திற்கும் அந்தர்யாமி நீரே. இவ் அனைத்துமாய் இயங்கக்கூடியவன் நீரே. இவ அனைத்தையும் இயக்கி வைப்பவன் நீரே. யோ தேவானாம் நாமதா ஏக ஏவ சர்வே வேதாக எப்பதம் ஆமனந்தி என்றெல்லாம் கூறப்படுகிறது. இந்நிலை தெரிபொருள் தேரும், இந்நிலை நின்னிலை தோன்றும், நின் தொன்னிலை சிறப்பே. எத்தனை உபாதிகள் உலகத்துல இருந்தாலும், எத்தனை நாமரூபங்கள் இருந்தாலும், இவை அனைத்தையும் தள்ளி இது வல்ல, இது வல்ல, இது வல்ல என்று நாம் சுரூபத்தை நோக்கி போய்கொண்டிருந்தால் கடைசியாக அந்தர்யாமியாக இருப்பது நீரல்லவோ திருமாலே. எல்லாருக்கும் அந்தர்யாமியாக சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் ஆதியில் எந்த திருமால் ஒருவரே இருந்தாரோ, படைப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு புவி ஒன்றே இருந்த காலத்திலும், நீர் ஒன்றே இருந்த காலத்திலும், நீருக்கும் முன் தீ ஒன்றே இருந்த காலத்திலும், தீக்கும் முன் ஆகாயம் ஒன்றே இருந்த காலத்திலும், அந்த ஆகாயமும் அவ்யக்த பிரகிருதியில் ஒடுங்கி அவ்யக்த பிரகிருதி ஒன்றே இருந்த காலத்திலும், அந்த அவ்யக்த பிரகிருதியை தன்னிடத்தில் ஒடுக்கியவாறு ஏதுமில்லாத காலத்தில் தான் ஒருவனே ஒரு தத்துவமாகவே இருந்தது நீரென்றோ. அப்படிப்பட்ட அந்த தத்துவம்தான் நீர் என்று இன்றும் நம்மால் கண்டு பிடிக்க முடியுமே. நின் நிலை தோன்றும், நின் தொன்னிலை சிறப்பேயே. இன்றும் யோகியர், தவ யோகியர் தியானத்தில் அமரும் பொழுது உபாதிகளை தள்ளி தள்ளி கடைசியாக உம்மிடத்தில் வந்து ஓய்ந்து விடவில்லையா? உம்மிடத்தில் வந்து அவர்கள் உம்மிடம் ஓய்ந்து விடவில்லையா? ஓங்குயர் வானின் வாங்குவில் புரையும் பூங் அணி கவைய ஆர் அணி நித்தில மதாணி அத்தகு மதிமறு செய்யோள் சோந்த நின் மாசு இல் அகலம் வளர்திரை மண்டிய கிளர் போரினாப்பண் வைவால் மறுப்பின் களிறு மனம் அயர்பு புள்ளி நிலனும் புரைபுடல் அரிது என உள்ளுணர் உரைப்போர் உரையொடு சிறந்தன்று. ஓங்கு உயர் வானின் வாங்குவில், ஓங்கி உயர்ந்திருக்கக்கூடிய வான், அங்கு இருக்கக்கூடிய வானவில் ரொம்ப அழகான வில். அப்படிப்பட்ட அந்த வில்லிற்கு ஈடான உம்முடைய விசாலமான இந்த பட்சஸ்தலத்தில் நீங்கள் தரித்திருக்கக்கூடிய திருவாபரணங்கள் ஜொலிக்கின்றன. கவைய ஆரணி நித்திலமதானி,
அப்படிப்பட்ட திருவாபரணங்களுக்கு நடுவே நல்ல முத்தாலான முத்து பதக்கம். நித்திலம் என்றால் முத்து, மதானி என்பது எல்லோரும் அறிந்ததே பதக்கம். அப்படிப்பட்ட அந்த முத்தால ஆன பதக்கம் இதை கண்டால் பூர்ணச்சந்திரனுக்கு ஈடாக இருக்கிறது. செய்யோள் மதிமறு செய்யோள் சேர்ந்த நின் மாசு இல் அகலம். செய்யோள் என்பது மகாலட்சுமி. மதி என்றால் நிலவு. மதிமறு செய்யோள் எப்படித்தான் இவ்வாறு கொண்டு வந்தார்? மறு என்பது ஸ்ரீவத்சம். மகாலட்சுமி ஸ்ரீவத்சமாக அந்த வட்சஸ்தலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அங்கு உள்ள மருவில் எழுந்தருளி இருக்கிறார். அதனால்தான் அதற்கு ஸ்ரீவத்சம் என்று பெயர். செய்யோளையும் மதியையும் இங்கு சேர்த்து வைப்பது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. மதி என்பது நிலவு, செய்யோள் மகாலட்சுமி. மதிமறு செய்யோள் என்று கூறுவது ராமாயணத்தில் உள்ள பிரம்மதேவன் செய்த ஸ்தோத்திரம். ராமனை கண்டு அதை நினைவுக்கு கொண்டு வருகிறது. சோமஹா ஸ்ரீவத்சலட்சணா என்று மதி மதி என்கிற நிலவையும் செய்யோள் என்கிற மகாலட்சுமியையும் வால்மீகியே சேர்த்து காட்டுகிறார். அவ்வாறே இங்கும் சேர்த்து காட்டப்படுகிறது. வளர்திரை மன்னிய கிளறு பொறி வைவால் மறுப்பின் நாப்பன் புள்ளி நிலனும் களிறு மனம் அயர்வு. சந்திரனை பார்த்தா எப்படி இருக்கிறது என்றால், மேலும் மேலும் வளரக்கூடிய அலைகள், அந்த அலைகளால் கழுவப்பட்டது போல இருக்கிறது. பௌர்ணமி என்று சமுத்திரத்தில் அலைகள் எழும். ஒளி வீசும் புள்ளிகளை உடையதாய், கூர்மையானதாய், வெளுத்ததான தந்தத்தின் நடுவே ஒரு புள்ளி போல விளங்கிய அந்த பூதேவி, அந்த பூதேவியை ஆச்சரியமாக பகவான் வராக ரூபத்தில் வந்து உத்தாரணம் செய்கிறார். வளர்திரை மன்னிய கிளறுபொறி வைவால் மறுப்பின், மேல் மேல் வளருகின்ற அலைகளால் அப்படியே கழுவப்பட்ட ஒளி வீசும் புள்ளிகளை உடைய நல்ல கூர்மையான வெளுத்ததான தந்தம், ஏகசங்கோ வராகஸ்தம் என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தந்தம், அந்த தந்தத்தின் நடுவே பூமியை ஒரு புள்ளி போல தூக்கினார். அந்த தந்தத்தின் நடுவே ஒரு புள்ளி இருப்பது போல பூமி தேவியை தூக்கினார் வராகப்பிரான் என்று இங்கு ஆச்சரியமாக கூறுகிறார். உள்ளுணரு உரை போர் உரையோடு சிறந்தன்று. நன்கு கற்று உணர்ந்த வைதிகர்களுடைய வேத வாக்கியங்கள் நீங்கள் பூமியை அப்படியே வராக ரூபத்தில் வந்து தூக்கியதை கூறுகிறது அல்லவா என்று இங்கு விசேஷமாக கூறுகிறார். இங்கு சில வேத வாக்கியங்களை எடுத்து காட்டுகிறார் புத்தூர் சுவாமி. ஆபோவா இதமக்ரே சலிலமாசீது என்று ஆரம்பித்து தாம் வராகா பூத்வா அஹரது என்கிற விஷயம் சதபத பிராமணத்திலிருந்தும் காட்டுகிறார். அவ்வாறே பிரசித்தமான தைத்திரிய ஆரண்யத்தில் வரக்கூடிய மந்திரம் உத்ருதா சிவராகேண கிருஷ்ணேன சதபாகுனா என்கிற மந்திரத்தையும் காட்டுகிறார். வேதம் சொன்ன பிரகாரம் நீர் வராக ரூபத்தில் வந்து இந்த பூமியை உம்முடைய தந்தத்தினால் அலைகளால் கழுவப்பட்டது போல இருக்கக்கூடிய வெள்ள விளையர் என்று பிரகாசிக்கக்கூடிய தந்தத்தினால் தூக்கி திருத்தும் பொழுது அந்த தந்தத்தின் புள்ளி போல இருந்தாள் பூமி தேவி என்று ஆச்சரியமான வர்ணனை. வராகாவதாரம்
வராகம் என்பதும் தத்துவார்த்தத்தில் கண்டால் ஆச்சரியமாக யஜ்யமே வராகம் என்கிறதுனால் யஜ்ய வராகம், யஜ்யத்தினால் உலகம் இயங்குகிறது என்று உயர்ந்த விஷயங்கள் இதெல்லாம். யஜ்யத்தில் உள்ள தர்பைகளே வராகனுக்கு ரோமங்களாக இருப்பதாகவும், யஜ்யத்தில் உள்ள சுருவம் என்கின்ற பாத்திரங்களே காதுகளாக இருப்பதாகவும், யஜ்யத்தின் சமச பாத்திரமே முகமாக இருப்பதாகவும், யஜ்யத்தினுடைய யஜ்யம் செய்பவர்கள் 4 கோதா, துரியு, உத்காதா, பிரம்மா இவர்களே வராகத்தின் 4 பாதங்களாக இருப்பதாகவும், இப்படி எம்பெருமான் வராக வடிவில் வந்து பூமி பிராட்டியை தூக்கினார், உத்தாரணம் செய்தார். ஒடியா உள்ளமொடு உறுத்து ஒருங்கு உடன் எய்ந்து இடியெதிர் கழறும் கால் உரம்பு எழுந்தவர் கொடி அருபு இருபு செவி செவிடு படுபு முடிகள் அதிர படிநிலை தளர. பகவான் யுத்தம் செய்கையில் அசுரர்கள் எப்படி, அசுரர்கள் பட்ட பாடு என்ன என்கிறதை சொல்லுகிறது. கொடி அருபு இருபு செவி செவிடு படுபு முடிகள் அதிர படிநிலை தளர நனிமுரள் வளை முடி அழிபு இழிபு தலை இருபு தாரோடு புரள நிலை தொலைவு வேர் தூர் மடல் குறுகு பரியா நீள் இரும் பனை மிசை பல 10,000 குலை தரை உதிர்வ போல நில்லாது ஒரு முறை கொய்பு கூடி ஒருங்கு உருண்டு பிளந்து நெறிந்து உருள்பு சிதறுபு அலறு சொறிபு நிலம் சோரே சேரார் இன் உயிர் செகுக்கும் போர் அடுகுருசில் நீ ஏந்திய படையே ஒன்னார் உடங்கு உண்ணும் கூற்றும் உடலே பொன் ஏற்பு அவிர் அழல் நுடக்கு அதன் நிறனே. ஓடியா உள்ளமுடு அசுரர்கள் அவர்கள் ஒடியாக உள்ளமோடு ஒரு காலம் எம்பெருமானுடைய உள்ளத்திற்கு, அதாவது எம்பெருமானின் திருவுள்ளம் பற்ற மாட்டேன், ஒரு காலம் எம்பெருமானோடு சேரமாட்டோம் என்கிற ஒரு உத்வேகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உறுத்து அவர்கள் கோபம் கொண்டு திருமாலை எதிர்த்து வருகின்றனர். ஒருங்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடி திருமாலை எதிர்த்து வந்தனர். உடன் இயைந்து, அதாவது அவர்கள் எல்லோருக்கும் ஒரே கருத்து, திருமாலை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே கருத்தை உடையவர்கள். இடி எதிர் கழறும் கால் உரழ்வு எழுந்தவர், இடியை ஒத்த முழக்கம் கொண்டவர்கள், சூறாவளி காற்று போல் எழுந்து வந்த இப்பேற்பட்ட அசுரர்கள். கொடி அருபு இருபு, அவர்களை கண்டவுடனேயே திருமால் ஒரு புன்முறுவல் செய்து சங்கநாதம் செய்தாராம். அந்த சங்கத்தின் ஒலி காதில் விழுந்த உடனேயே அந்த அசுரர்களுடைய தேர்கொடிகள் கீழே விழுந்தன. செவி செவிடு படுபு சங்கநாதம் அவர்களின் காதுகளை துளைத்தன. முடிகள் அதிர அவர்களுடைய தலைகள் உருண்டு விழுந்தன. படிநிலை தளர அவர்களுடைய தலைகள் அதிர்ந்தன. படிநிலை தளரே, அந்த சங்க சப்தம் இருக்கிறதே, சங்கநாதம் உலகத்தையே அது ஆட்டி படைத்தது. உன் சங்கம் இடியன முழங்கும் என்று நனிமுரல் வளை, இப்படியெல்லாம் ஆகும்படியாக அந்த சங்கம் முழங்கியது. முடி அழிபு இழிபு, மேலே திருமாலின் சக்கரத்தை பற்றி கூறுகிறார். அசுரர்கள் தங்கள் அபிமானத்தினாலே
தரித்த அந்த கிரீடங்கள் அப்படியே கீழே தள்ளப்பட்டன. தலை இருபு, அவர்களுடைய தலைகள் அருந்து கீழே விழுந்தன. தாரோடு புரளே, அவர்கள் சாத்தியிருந்த மாலைகள் அப்படியே கீழே விழுந்தன. நிலை தொலைவு, அப்படியே நின்ற நிலையில் அழிந்து போயின. வேர்தூர் மடல் குருபு மரியா நீடிரும்பனை, வேலும் அடிமரமும் மடலும் பறிக்கப்படாத ஒரு பனைமரை காடு, பனைமிசை பல 10,000 குலை தரை உதிர்வ போல் ஒரு பெரிய பனைமர காடு. அதில் உள்ள பெரிய பெரிய பனை மரங்களில் நின்று 10,000 பனம் பழங்கள் விதவிதமாக அந்த பழக்குலைகள் விழுவது போல தலைகள், அசுரர்களுடைய தலைகள் கீழே உருண்டு விழுந்தன. நில்லாது ஒரு முறை கோய் புகழ் புகூடி, அந்த தலைகள் க்ஷணத்தில் கொய்யப்பெற்று நிற்காமல் கீழே உருண்டன. ஒருங்கு உருண்டு பிளந்து நெறிந்து உருள்பு சிதறுபு அளறு சொருபி சொரிபு நிலம் சோரே, ஒன்றாக தலையிலே உருண்டு தரையிலே உருண்டு பின்பு பிளவுபட்டு மேலும் உருளும் பொழுது நெறியப்பட்டு சிதறி ரத்தம் சிந்தி நிலத்திலே கிடக்கும்படியாக வீரரசம். சேரார் இன்னுயிர் செகுக்கும், இவ்வாறு ஆச்சரியமாக யுத்தம் செய்து அவர்களுடைய உயிரை அழித்து, போர் அடு குருசில் நீ ஏந்திய படையை இவ்வளவு செய்வது என்ன? யார் என்றால், போரிலே வெற்றியே காணும் வீரனே, ஜெயசீலனே, இவ்வளவு செய்வது உம்முடைய திருக்கரத்தில் உள்ள சக்கரம். ஒன்னார் உடங்கு உண்ணும் கூற்றம் உடலேயே, அந்த சக்கராயுதத்தின் உடல் எதிரிகளின் உயிர்களை ஒருங்கே உண்ணும் யமனாக வந்து நிற்கிறது. பொன் ஏற்பு அவிர் அழல் நுடக்கு அதன் நிறனேகே, உருக்கிய தங்கம் எழுந்து அப்படி திரண்டு விளங்கினால் எப்படி இருக்குமோ, அப்படியே எழுந்து வரக்கூடிய அக்னி ஜுவாலையானது எப்படி இருக்குமோ அவ்வாறே அந்த சக்கரத்தின் உருவம், சக்கரத்தின் நிறம் இருக்கிறது என்று சங்கையும் சக்கரத்தையும் இங்கு ஆச்சரியமாக வாழ்த்துகிறார். மேலும் நின்னது திகழ் ஒளி சிறப்பு இருள் திருமணி கண்ணே புகழ்சால் தாமரை அலறு இணை பிணையல் பிணையல் வாய்மை வயங்கிய வைகள் சிறந்த நோன்மை நாடின் இரு நிலம் யாவர்க்கும் சாயல் நினது வான் நிறை என்னும் நாவல் அந்தணர் அருமறை பொருளே, நாவல் அந்தணர் அருமறை பொருளே, அவ்வும் பிறவும் ஒத்தனை உவ்வும் எவ்வையினோயும் நீயே செவ்வாய் உவனத்து உயர்கொடியோயே, உவனத்து உயர் கொடியோயே. நின்னது திகழொளி சிறப்பிருள் திருமணி, உம்முடைய நிறம் கரிய நிறம், அந்த கரிய திருமேனி நீலமணி போல் ஜொலிக்கிறது. புகழ்சால் கண்ணே தாமரை அலரிணை பிணையல், பிணைந்த தாமரை மலர்கள் போல உம்முடைய அழகான கண்கள் இருக்கின்றன. வேத புகழ் மிக்க தாமரை, கப்பியாசம் புண்டரீகமேவாட்சினி என்கின்ற சாந்தோக்கிய வாக்கியத்தை இங்கு புத்தூர் சுவாமி எடுத்து காட்டுகிறார். வாய்மை வயங்கிய வைகள் தப்பாது தினந்தோறும் சூரியன் காலையில் உதித்தே தீருவார்.
அதற்கு ஈடு உம்முடைய வாய்மை. எம்பெருமானுடைய சத்தியத்தை சூரியனுடைய உதயத்தோடு கூட இங்கு ஒப்பிடுவது அற்புதம். தப்பாது சூரியன் உதிப்பான், தப்பாது அஸ்தமிப்பான், தப்பாது நிலவு வரும், தப்பாது அஸ்தமிக்கும், தப்பாது பூமி சுழலும். இவ்வனைத்திற்கும் இயற்கையின் நியதி என்று பெயர். அவ்வாறு தப்பவே தப்பாது மொழியை தரும் எம்பெருமான், பொய்யே இல்லாத எம்பெருமான் என்ற பொருள். யாவர்க்கும் சிறந்த நோன்மை நாடின் இரு நிலம். உமது பொறுமை திருமாலே, உமது பொறுமைக்கு ஒரு உவமை உண்டு உலகத்தில் என்றால் அது இந்த பூமியே. க்ஷமயா பிருத்திவி சமஹா என்று ராமாயணம் கூறுகிறது. நினது சாயல் நிறைவான், உமது திருநிறம் நீர் நிறைந்த மேகம் போன்றது. நீலமேக சியாமலம் என்றுதானே கூறுகிறோம். என்னும் நாவல் அந்தணர் அருமறை பொருளேகே. நாவில் வல்லமை கொண்ட அந்தணர்கள் கூறும் வேதம், அந்த வேதத்தினுடைய பொருளே, அருமறையினுடைய அருமையான மறையினுடைய பொருளாக அமைந்தவனே. அவ்வும் பிறகும் ஒத்தனை, உமக்கு இது சொன்னாலும் தகும், இதை தவிர உள்ள பல்வேறு குணங்களை சொன்னாலும் தகும். ஒவ்வும் எவ்வையினோயும் நீயே செவ்வாய் ஊனத்து என்ற இந்த குணங்கள்லாம் நற்குணங்களோ நற்பண்புகளோ அவை அனைத்தும் உம்முடையவே பண்புகளாக திகழ்கின்றன. எவ்வளவு ஓமைகள் வேண்டுமானாலும் உமக்கு சொல்லலாம். உலகத்தில் எவ்வளவு நல்ல ஓமைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும், அவை தாண்டி எல்லாம் உமது அம்சங்களே. செவ்வாய் உவனத்து உயர் கொடியோயே, சிவந்த வாய் கொண்ட கருட பகவானை உம்முடைய கொடியில் கொண்டவனே. மேலும் கேள்வியுள் கிளந்த ஆசான் உரையும் படிநிலை வேள்வியுள் பற்றி ஆடுகொளலும் புகழ் இயைந்து இசை மறை உரு கடல் முறை மூட்டி திகழ் ஒளி ஒன் சுடர் வளப்பாடு கொளலும் நின் உருவுடன் உண்டி பிறர் உடம்படுவாராக நின்னோடு புறைய அந்தணர் காணும் வரவு. கேள்வி என்பது வேதம். அந்த வேதத்தை நன்கு உணர்ந்த ஆசான், அந்த ஆசான் கூறும் உரையில் இருப்பவன் நீ அல்லவா? படிப்படியாக விதிக்கப்பட்ட அருமையாக நடக்கக்கூடிய வேள்வி யஜ்யம், அந்த யஜ்யம் நீ அல்லவா? அந்த யஜ்யத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் நீ அல்லவா? விசேஷமாக அந்த யஜ்யத்தில் கூறப்படும் சாமகானம், அந்த சாமகானத்தோடு கூட அங்கு அக்னியை வளர்த்து சுடர் வளப்பாடு கொளலும், அப்படிப்பட்ட அந்த ஒரு அக்னியை வளர்ப்பதும், இதெல்லாம் யஜ்யத்துடைய அங்கங்கள். யஜ்ய பசுவும் இவை அனைத்தும் நீரல்லவா? அங்கு கொடுக்கப்படும் ஹவிசு, அந்த ஹவிசை கொடுப்பவன் எல்லாவற்றிற்கும் அந்தர்யாமி நீ அல்லவா? உன்னோடு உடன்படாதவர்களை நீ உன்னுடன் சேர்த்துக் கொள்ளுவது என்கிறது நடக்கக்கூடிய விஷயம்தானே. பிறர் உடம்படுவாரா நின்னோடு புறைய, அந்தணர் காணும் வரவு. அந்தணர்கள் ஹவிசை சமர்ப்பிக்கும் பொழுது யஜ்யத்தில் அந்த ஹவிசை ஏற்பதற்காக வருபவன் நீ அல்லவா? வாயடை அமிர்தம் நின் மனத்தகத்து அடைத்தரேகே மூவா மரபும்
ஓவா நோன்மையும் சாவா மரபின் அமரர்கா சென்றேயே நின் மரபினோய் நின் அடி தலை ஊற வணங்கினோம் பல்மான் யாமும் கலி இல் நெஞ்சினேம் ஏற்றினேம் வாழ்த்தினேம் கடும்பொடும் பரவுதும் கொடும்பாடு அரியற்க எம் அறிவு எனவே வாயை அடைத்துக் கொள்ளும்படியான அமிர்தம், அந்த அமிர்தத்தை கொடுத்தது யார்? நின் மனத்தகத்து அடைத்தர தேவர்களுக்கு அந்த அமிர்தத்தை அளிப்பதாக நின் மனதிலே சங்கல்ப மாத்திரத்திலே மூவா மரபும் ஓவா நோன்மையும் சாவா மரபின் அமரர்க்காகச் சென்று உம்முடைய அருளால் அமுதம் பெற்ற தேவர்கள் மூப்பு அடையாத தன்மையை அடைந்தனர், தொலையாத வலிமையை பெற்றனர், சாவாத்தன்மையை பெற்றனர். இந்நாளே தேவர்களும் நன்கு பயன் பெற வேண்டும்படி இருக்கும் இப்படிப்பட்ட தன்மையை உடையவனே, நின் அடிதலை உற வணங்கினோ உம்முடைய திருவடிகளிலேயே அடியேன் தலையை வைத்து வணங்கினேன் அல்லது வணங்கினோம். பல்மான் யாமும் இவ்வாறு ஏதோ ஒருமுறை வணங்குதல் என்று இல்லாமல் பலகாலம் மேலும் மேலும் வணங்கிக் கொண்டே இருப்போம். கலி இல் நெஞ்சினேம் கலி இல்லாத நெஞ்சை கொண்டிருப்போம், அப்பழுக்கற்ற நெஞ்சை கொண்டிருப்போம். ஏத்தினேம் துதி செய்வோம், வாழ்த்தினேம் வாழ்த்து பாடுவோம், மங்களாசாசனமும் செய்வோம். கடும்பொடும் உற்றார் உறவினரோடு சேர்ந்து இவை அனைத்தையும் உமக்காக செய்வோம். பரவதும் இது மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாவற்றிலுமே சபுத்திர பௌத்திர வர்க்கங்களோடு கூட குடும்பத்தோடு கூட உமக்கு வாழ்த்தி உமக்கு கைங்கரியம் செய்யும்படியாக நிற்போம். கொடும்பாடு அரியற்க எம் அறிவு எனவே எம் அறிவானது உம் விஷயத்தில் அஞ்ஞானம் இல்லாததாக ஆக வேண்டும். அறியாமையை அறுத்து உன்னுடைய அருளால் உன் விஷயமான அறிவு பெற வேண்டும் என்றே ஞானத்திற்காக தேவரையரிடம் சரண் புகுந்தோம். இவ்வாறு பரிபாடலில் 2ஆம் பாடல்.